இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதற்குள் கசந்து போனதா பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணி என்ற கேள்வி எழுப்புகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் தேசிய செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கூற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன பேசி இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தில் நீட் தேர்வு ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நீட் தேர்வின் மூலம் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கூட அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு மருத்துவ கல்லூரிகளில் இடம் பிடித்து விடுகிறார்கள். நீட் தேர்வு ஒரு பாகுபாட்டை உருவாக்கிவிட்டது. நீட் தேர்வு பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படுகிறது. பணக்காரர்கள் மட்டுமே மருத்துவ கல்லூரிகளில் படிக்க முடியும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சௌமியா அன்புமணி சொன்னதாக வானதி சீனிவாசனிடம் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன இந்த கருத்தை சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களும் கல்வியாளர்களும், வேல்முருகனை போன்றவர்கள், சீமானை போன்றவர்கள், திருமாவளவனை போன்றவர்கள், ஏன் இதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்திய திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை கூறி வருகிறார்கள். இதற்கு பதில் சொன்ன வானதி சீனிவாசன், குறைந்த மதிப்பெண்ணை பெற்றவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் இடம் பிடித்திருக்க முடியாது, அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் இன்னொரு அந்தர்பல்டி அடிக்கிறார் வானதி சீனிவாசன். அது என்னவென்று கேட்டால், குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் எந்த மருத்துவ கல்லூரிகளாவது அட்மிஷன் பெற்றிருந்தால் அதை ஆதாரத்தோடு நிரூபித்தால் அதை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், மத்திய அமைச்சரவை தயாராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து வானதி சீனிவாசன் சொன்னதுதான் ஹைலைட். அதுதான் மிகவும் மோசமான பிரச்சாரம். இந்த வானதி சீனிவாசன் பேசியதிலேயே கடைந்தெடுத்த பொய் அதுதான் கோணி புழுகு. கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பிறகுதான் மருத்துவ கல்லூரிகளில் படிக்கிறார்கள். அதுவும் கிராமப்புற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் சேர்வதற்கு வாசலை திறந்து வைத்தது நீட் தேர்வு என்று சொல்லியிருக்கிறார் வானதி சீனிவாசன். இவ்வளவு மோசமான பொய்யை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தேசிய தலைவர், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்க கூடாது. ஆக மொத்தத்தில் வானதி சீனிவாசன் அரசியல் நாகரிகத்தை காற்றிலே பறக்க விட்டு விட்டார். கிராமப்புற மாணவர்கள் தமிழ்நாட்டில், அகில இந்திய அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கிராமப்புற மாணவர்கள் கடந்த ஆட்சி நடந்த பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5% மருத்துவ கல்லூரிகளில் இட ஒதுக்கீடு வழங்கினார். அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சில ஆதிக்க சக்திகளும் முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்களும் நீதிமன்றத்திற்கு போனார்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுத்த
அந்த 7.5% இட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் கிராமப்புற மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுதான் தமிழகத்தை சார்ந்த கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவம் படிக்கிறார்கள், MBBS பட்டம் பெறுகிறார்கள். இதற்கு அடித்தளம் அமைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது போட்ட உத்தரவுதானே ஒழிய நீட் தேர்வின் மூலம் தமிழக கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் படித்து மருத்துவ பட்டம் பெறவில்லை. நீட் தேர்வின் மூலம் மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்கு சுலபமாக அட்மிஷன் கிடைத்து விடவில்லை. ஆனால் நீட் தேர்வு தான் பல முறைகேடுகளை இந்தியா முழுவதும் செய்திருக்கிறது. வானதி சீனிவாசன் சொல்கிறாரே, குறை இருந்தால் சொல்லுங்கள், சரி செய்து விடுவோம். இவர்கள் சரி செய்த லட்சணத்தை தான் சில வாரங்களுக்கு முன்பு டெல்லி வீதிகள் பார்த்ததே. இதற்கு முன்பு நடந்த நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது. நீட் தேர்வு நடப்பதற்கு முன்பே நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது. லட்சக்கணக்கில் வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்டது. நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டவுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டாரா? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களே, ஏதோ சொன்னவுடன் திருத்திக் கொள்வோம், தவறு நடந்தாக நிரூபித்தால் உடனே மாற்றி விடுவோம் என்று வாய்ஜாலம் காட்டுகிறீர்களே, வாய்ப்பந்தல் போடுகிறீர்களே, வார்த்தை விளையாட்டு நடத்துகிறீர்களே. நீங்கள் சரியானவர்களைப் போல, உங்கள் மத்திய அரசு யோக்கியமாக செயல்படுவதைப் போல காட்டிக்கொள்ள நினைக்கிறீர்களே. நீட் தேர்வு முறைகேடு நடந்தவுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? ஆதாரத்தோடு சுட்டி காட்டிய பிறகும் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? டெல்லி நகரத்து வீதிகளில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் இந்தியாவின் மாணவர்களும் இளைஞர்களும் வீதியிலே இறங்கி வீரமிக்க சமரசமில்லாத போராட்டத்தை நடத்தியதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார் என்பதுதான் சமீபத்தில் நடந்த சம்பவம். ஆனால் இவற்றை எல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ சொன்னவுடன் இவர்கள் திருத்திக் கொள்வதைப் போல இந்த வானதி சீனிவாசன் அவர்கள் நாடகமாடுகிறார். இன்னொன்றை சொல்கிறாரே, நீட் தேர்வு வந்ததற்கு பிறகுதான் கிராமப்புற மாணவர்களுக்கு கல்லூரிகளில் மருத்துவ கல்லூரிகளில் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது, அட்மிஷன் கிடைக்கிறது என்று சொல்கிறாரே. நீட் தேர்வு வந்த பிறகு மட்டுமல்ல, எப்பொழுதும் கிராமப்புற மாணவர்களுக்கு தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் முறையான அட்மிஷன் கிடைக்கவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமான கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில்கிறார்கள். அதற்கு காரணம் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த மாணவர்களுக்கான கிராமப்புற மாணவர்களுக்கான 7.5% இட ஒதுக்கீடு தான். தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற கிராமப்புற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைப்பதைப் போல மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைப்பதில்லை. அந்த உண்மையை ஏன் வானதி சீனிவாசன் வெளியிட மறுக்கிறார்? நீட் தேர்வில் நடந்த அட்மிஷன் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற
5% இடஒதுக்கீட்டால் தான் தமிழக கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவம் படிக்கிறார்கள். மற்ற மாநில மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இன்றளவும் நீட் தேர்வு வந்ததற்கு பிறகும் மருத்துவ கல்வி எட்டா கனவாகவே இருக்கிறது. அது காணல் நீராகவே இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை மறைத்துவிட்டு முன்னேறிய ஜாதிகளை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக பார்ப்பனர்களை காப்பாற்ற வேண்டும். இன்னும் சில முன்னேறிய ஜாதிகள் மட்டுமே மருத்துவ கல்வியை படிக்க வேண்டும் என்ற பாகுபாட்டின் அடிப்படையில் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை கொண்டு வர நினைத்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அரசு மூர்க்கத்தனமாக நீட் தேர்வை இந்தியா முழுவதும் திணித்தது. இதன் மூலம் பயன்பெற்றது உயர் ஜாதியை சார்ந்தவர்கள்தான், முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்கள்தான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.